காட்டி வாழ்க்கையின் தத்துவத்தை விளக்கியபடி 10 ஆண்டுகள் வரை தண்டகாரண்யத்தில் அங்கும் இங்கும் வாழ்ந்து வந்தார்கள். இறுதியில் மகானாகி அகத்திய முனிவரை தரிசிக்க நேர்ந்தது. அவர் அவர்களுக்கு சில தெய்வீக அஸ்திரங்களை அளித்தார். வைஷ்ணவவில் அம்பு தீராமல் நிறைந்திருக்கும் அம்புராத்துணி இவை ராமனின் வீரத்திற்கு மேலும் பலம் சேர்த்தன. அடுத்ததாக மூவரும் பஞ்சவடிக்கு வந்து சேர்ந்தார்கள். வனவாசத்தின் 13 வருடங்கள் கடந்தன. சீதையும் லட்சுமணனும் அடிக்கடி அயோத்தியை பற்றிய நினைவுகளில் ஆழ்ந்தாலும் ராமன் விதியின் சோதனைகளை பற்றி நன்கு அறிந்திருந்தான். யார் நீ ஆனழகனே? இந்த அடர்ந்த வனத்திற்கு எதற்காக வந்திருக்கிறாய்? நான் தசரத மன்னரின் புதல்வன் ராமன் பெண்ணே. நீ யார்? நானா? நான் தான் இந்த வனத்தின் ராணி சூர்பனகை. தாங்கள் இந்த வனத்தின் ராணியா? வாருங்கள், எங்கள் குடிலுக்கு வருகை தாருங்கள். இல்லை, நீ என்னுடன் வந்துவிடு. உலகத்தின் அத்தனை சுகங்களும் உனக்காக காத்திருக்கின்றன. நான் வரமாட்டேன் நங்கையே. என் உறுதியை குலைக்க முடியாது. சென்றுவிடு. என்னை போன்ற பேரழகி இந்த மூவுலகிலும் இல்லை. என் விருப்பத்தை, என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள். உன்னை இந்த இடத்திற்கே மன்னனாக்குகிறேன். நீ ஒரு பெண்ணானதால் உனக்கு தீங்கு செய்ய எனக்கு விருப்பமில்லை. ஓடிவிடு. சரியான மூடனாக இருக்கிறாய். உன்னை இப்பொழுதே என்னுடைய அடிமையாக்குகிறேன். போதும், நிறுத்து. ஆஹா, இருவருமே அழகாக இருக்கிறார்கள். என்ன ஆயிற்று? ஓஹோ, புரிகிறது. இவளுக்காகத்தான் நீ என் கோரிக்கையை மறுத்தாயா ராமா? முதலில் இவளை கொன்றுவிட்டால் போகிறது. லட்சுமணா, நாங்கள் பெண்களையும் குழந்தைகளையும் தாக்குவதில்லை. அதனால் ஓடிவிடு இங்கிருந்து. இனிமேல் அழகை காட்டி எங்களை உன் வலையில் வீழ்த்த முடியாது. நான் அசுரர்களின் பேரரசன் ராவணனின் சகோதரியடா மூடர்களே. உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். நீங்கள் தொலைந்தீர்கள்.